ஹாய் 7 வீக்ஸ் ஆஃப் சூரிய நமஸ்கார் சேலஞ்சில் இன்றைக்கி வெற்றிகரமாக வீக் 4க்குள்ள காலடி எடுத்து வச்சாச்சு. டே 22ங்க. அதுவும் கவுண்ட் கூட என் உடம்பு இதை அக்செப்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது. கவுண்ட் ஒரே நேரத்தில் 60 தான் பண்ணணும்லாம் நினச்சிடாதீங்க. உங்களால் முடியலையா காலையில் ஒரு கேப் விட்டு 5 பண்ணி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கூட பண்ணுங்கள். ஆனால் அந்த 60 கவுண்ட்ஸை பண்ணி முடிச்சிருங்க. இப்போல்லாம் நிறையா பேர் சுகர் டயட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு துளி கூட சாப்பிட மாட்டாங்களாம் இனிப்பு. ஆனால் என்னால் ஒரு 2 நாள் டீ குடிக்காமல் இருந்தால் கூட தலையெல்லாம் கேராக வருது அந்த 4 மணி ஆனோன்னு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் நான் கொஞ்சம் பயன் அடைஞ்சிக்கிறேன். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓவலேஷனை ஈஸியாக கால்குலேட் பண்ணி ப்ரெக்னன்சிக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஓவலேஷன் ஆகலாம், ஆகாமலும் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஓரளவு பாடி டெம்பரேச்சர் வச்சு ஓவலேஷன் கால்குலேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒரு 10th டேலேருந்தே தூங்கி எந்திரிச்சா அடுத்த செகண்டே உங்கள் பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்கள். நான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் ரெகுலராக வரும். பாய்.